யாழில் தமிழினி மரணத்தில் சந்தேகம், விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம். கிடைத்தது சர்வதேச உதவி, பாதாள உலக கும்பலுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. பல முக்கிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய மகளிர் வாரம் பிரகடனம். இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் 6 வாரத்தில். இடியுடன் கொட்டப் போகும் மழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. இந்திய காற்றாலை மின் திட்டம் அனுர அரசின் நகர்வை உன்னிப்பாக கண்காணிக்கும் ரணில். தீயில் கருகி உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீசனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் சம்பவம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக இருந்த தமிழினி கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் திகதி தீயில் கருகி உயிரிழந்தார். தற்செயலான தீ விபத்தினால் தன் உடம்பில் தீப்பற்றிக் கொண்டதாக அவர் தெரிவித்த நிலையில் அவரது மரணம் விபத்து மரணம் என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. எனினும் தமிழினியின் தகப்பனார் பி. சண்முகராஜா கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளார். அதில் தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது கொலையாக இருக்கக்கூடும் என்பதனால் மீண்டும் விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழினி மரணம் தொடர்பான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று அந்நாடுகளில் இருந்து இந்நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகள் நடத்தி வரும் 293 பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சர்வதேச காவல்துறை இதுவரை சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் நிற அறிவிப்புகள் அனுப்பியுள்ளது. அதன்போது 199 சிவப்பு அறிவித்தல்கள், 90 நீல அறிவிப்புகள் மற்றும் 4 மஞ்சள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதில் தற்போது காவல்துறைக்கு கணிசமான சர்வதேச உதவி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அண்மையில் வெளிநாடுகளில் உள்ள 19 குற்றவாளிகள் இந்நாட்டிற்கு திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த செயல்முறை தீவிரப்படுத்தப்படுவதால் இந்த நாட்டில் உள்ள குற்றவாளிகள் மற்ற நாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும் என்று ஸ்ரீலங்கா காவல்துறை எதிர்பார்த்துள்ளது. நாட்டில் தொடரும் கனமழை காரணமாக பல முக்கிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய புலனர்வை மாவட்டம் உள்ளிட்ட மகாவலி பி. வலயத்தில் முக்கிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கந்தலாய் நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகளும், கவுடுள்ள குளத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் ஊவா பரணகமவின் பகுதியில் உள்ள தோட்ட வீடுகள் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக தோட்ட குடியிருப்பு ஒன்று முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மாதுரு ஓயா மற்றும் குடா ஓயா ஆகியவை நிரம்பி வழிவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மழை காரணமாக பல பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய மகளிர் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு மகளிர் தின கொண்டாட்டம் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரின் யோசனையின் பேரில் பிரதமர் கருணை அமரசூரியவின் தலைமையில் பத்ரமுல்லையில் உள்ள கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது. இம்முறை சர்வதேச மகளிர் தினமானது அனைத்து மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகள், சமத்துவத்தை ஊக்கப்படுத்துதல் என்னும் தொனிப்பொருளில் கொண்டாடப்படவுள்ளது. குறித்த தினத்துக்கு இணைவாக நிலையான எதிர்காலத்தை அமைக்க வலிமை மிக்க அவளே முன்னோக்கிய வழி என்பதை பிரதான கருப்பொருளாக கொண்டுள்ளது. மார்ச் 2ஆம் திகதியிலிருந்து மார்ச் 8ஆம் திகதி வரை தேசிய மகளிர் வாரத்தை பிரகடனப்படுத்தி சர்வதேச மகளிர் தின தேசிய கொண்டாட்டங்கள் உள்ளடங்கலாக தேசிய, மாகாண, மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்தில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. அதற்கமைய 2025ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தை நினைவு கூறும் வகையில் பெண்களின் ஆரோக்கியம், விழிப்புணர்வு, பாதுகாப்பு, அதிகாரம் அளித்தல் மற்றும் அவர்களின் தொழில்நுட்ப திறன்களை வளர்ப்பதற்காக நாடளாவிய ரீதியாக தொடர்ச்சியான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கான சந்தையை உருவாக்கவும் மார்ச் 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் கொழும்பு விகாரமாதேவி பூங்காவில் லியசக்தி மகளிர் கண்காட்சியை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இந்த வாரம் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கூறியதை மறுத்துள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் எந்த எரிபொருள் ஓர்டர்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு முன்பு 1581 ஓர்டர்களும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சங்கம் ஒப்புக்கொண்ட போதும் அதன் பிறகு புதிய ஓர்டர்களும் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்று விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வார இறுதியில் சில எரிபொருள் நிலையங்கள் எரிபொருள் பெற்றிருந்தாலும் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் தங்களிடம் இருப்பு இல்லை என்று அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அரசு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்திய பிறகு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னதாக போலீஸ் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிறுவனங்களுக்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கு பிறகு பணத்தை செலுத்த அனுமதிக்கப்பட்டன. ஆனால் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி கடனில் எரிபொருள் வழங்கப்படாது என விநியோகஸ்தர்கள் எச்சரித்துள்ளனர். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்வரும் 6 வார காலங்களில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் கடந்த 27/2/2025 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க. வாசுதேவா, காணாமல் போனோர் அலுவலக சட்டத்தரணிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பான சட்டத்தரணிகள் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க. வாசுதேவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான 2 அறிக்கைகள் என்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் இருந்த உடைகள் தொடர்பான ஆய்வறிக்கையும், இரண்டாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி ஆய்வுப் பணிகளின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை இனம் காணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இரண்டாவது அறிக்கையில் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இலக்க தகடுகள், ஆடைகளில் பொறிக்கப்பட்ட இலக்கங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இலக்க தகடுக்குரியவர்களின் உறவினர்கள் யாராவது முன்வந்தால் இறந்தவர்களை நாங்கள் இலகுவாக இனம் காண முடியும். மேலும் இறுதி அறிக்கை எதிர்வரும் 6 வார காலங்களில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இறுதி அறிக்கையின் போது சட்ட வைத்தியர்களின் பூரண அறிக்கை, இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள், என்ன காரணத்தினால் இறந்தார்கள், அவர்களின் வயது, உயரம் போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் 6 வார காலத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த வழக்கானது அடுத்த தவணைக்காக மார்ச் 27ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கூறப்படுகின்றது. மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இந்தியாவுடனான முன்மொழியப்பட்ட காற்றாலை மின் திட்டம் தொடர்பான புதிய அரசாங்கம் என்ன செய்யப் போகின்றது என்பதை பார்க்க காத்திருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பிரதமர் மோடியும் நானும் எங்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஒன்றாக விவாதித்தோம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதே எங்கள் முக்கிய யோசனையாக இருந்தது. நாங்கள் 25 அல்லது 50 ஜிகாவாட் வழங்க முயற்சித்தோம். இரண்டாவதாக திருகோணமலையை ஒரு பிராந்திய திட்டமிடல் மையமாக மாற்றுவது. நாங்கள் அந்த இடத்தில் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டி நாகப்பட்டினத்திலிருந்து வரும் எண்ணெய் குழாய் வழியாக அதை மேம்படுத்த திட்டமிட்டோம். அந்த திட்டத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
நாம் அதை தமிழ்நாட்டின் மதுரை வரை இணைக்க வேண்டும்.